பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானமும் நல்ல சரீர சுக பலமும் இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதலும் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கும் அது நிறைவேறும். அது நிறைவேறும் வரைக்கும் நாம் விசுவாசத்தோடும் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் காத்திருக்க வேண்டும். அவர் பொய் உரையாத தெய்வம் என்று எண்ணிக்கை புஸ்தகம் 23 அதிகாரம் 19வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் சொல்ல ஒவ்வொன்றும் உண்டானது, அவர் சொல்ல எல்லாம் ஆகிறது என்று வேதத்தில் சங்கீத புஸ்தகம் 32 அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு முறை ஆபிரகாம் குழந்தை இல்லாத காலத்தில் ஆண்டவருக்கு பலி செலுத்தினான். அப்பொழுது அவனுக்கு ஒரு ஆழ்ந்த தூக்கம் உண்டானது. அந்த நேரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமோடு அவனுடைய வருங்காலத்தை குறித்தும் அவனுடைய சந்ததியை குறித்தும் சந்ததியின் வருங்காலத்தை குறித்தும் தீர்க்கமும் தெளிவுமாக பேசினார். அதில் விசேஷமாய் தொடக்க நூல் 15 அதிகாரம் 13, 14 வசனங்களில் உன்னுடைய சந்ததி அந்நிய தேசத்துக்கு கடந்து போவார்கள், அங்கே 400 வருஷம் அவர்கள் அடிமைகளாய் இருப்பார்கள், அவர்களை அடிமைப்படுத்தினவர்கள் மீது நான் நியாய தீர்ப்பை கொண்டு வருவேன், அவர்கள் மிகுந்த ஒரு மனமகிழ்ச்சியோடு அந்த தேசத்தை விட்டு புறப்படுவார்கள், இப்பொழுது நீ இருக்கிற இந்த தேசத்தை நான் அவர்களுக்கு உரிமையாக கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினார். அந்த பிரகாரம் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணின ஈசாக்கு பிறந்தார். ஈசாக்குக்கு யாக்கோபும் ஏசாவும் பிறந்தார்கள். யாக்கோபு வழியாக 12 பிள்ளைகள் பிறந்தார்கள். அதில் யோசேப்பு எகிப்துக்கு அடிமையாய் விற்கப்பட்டான். ஒரு காலத்தில் யோசேப்பு அந்த தேசத்துக்கு அதிகாரியானான். உலகம் முழுவதும் பஞ்சம் உண்டான போது யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி, பஞ்சம் கொடிதாயிருக்கிறதுனாலே என்னிடத்திலே வாருங்கள் என்று சொல்லி யாக்கோபும் மனைவி பிள்ளைகள் மொத்தமா 70 பேர் அந்த தேசத்தில் போய் சேர்ந்தார்கள். படிப்படியாய் அந்த தேசத்தில் இருந்து அவர்கள் சந்ததி பலுகி பெருகி கடைசியில் ஒரு கட்டத்தில் எகிப்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் பலுகி பெருகிறதுனால ஒரு யுத்தம் வரும்போது நம்மை எதிர்த்து தேசத்தை விட்டு போய்விடுவார்கள் என்று நினைத்து அந்த ஜனங்களை கடினமான வேலைக்கு பயன்படுத்தி கொடுமைப்படுத்தினார்கள். சரியா 400 வருஷம் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினதினாலே அந்த 400 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது யாக்கோபுடைய சந்ததிகள் எகிப்தில் மிகுந்த பாடு வேதனை அனுபவித்தார்கள். விடுதலை பயணம் 12 அதிகாரம் 41 வசனத்தில் 430 வருடம் நிறைவேறின அந்த ராத்திரியில தானே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு சின்ன சந்தேகம் இருக்கிறது நிறைய பேருக்கு. 400 வருஷம் என்று ஆபிரகாமோடு ஆண்டவர் பேசினார். ஆனால் 430வது வருஷத்துல தான் எகிப்திலிருந்து கிளம்புகிறார்களே, அப்ப 30 வருஷம் இன்னும் பாடு அனுபவிக்க வேண்டுமா என்று கேட்டால் அப்படி அல்ல. அதுக்கு முன்பு யோசேப்பு அந்த தேசத்துல போய் பிரியமானவர்களை அடிமையாக விற்கப்பட்டு அதோடு கூட அவர்கள் சகோதரர்களை சந்திக்கும் போது கிட்டத்தட்ட 27 வருஷங்கள் ஆகிறது. அதெல்லாம் கணக்கு கூட்டி பார்க்கும்போது 430 வருஷம் பக்கத்தில் வந்துடுது. அப்படி ஆண்டவர் பேசின பிரகாரம் யாக்கோபு அந்த தேசத்தில் போன நாளிலிருந்து கணக்கு பண்ணி சரியா 400வது வருஷம் ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். ஆண்டவர் வாக்கு மாறவே இல்லை. சொன்ன பிரகாரம் சொன்ன நாளில் சொன்ன காரியங்களை எல்லாம் நிறைவேற்றினார். இரண்டாவது,
எரேமியா புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல எரேமியாவை பார்த்தாண்ட சொல்லுகிறாரு, இந்த எருசலேமிலிருந்து யூதா ஜனங்கள் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்படுவார்கள். அந்த தேசத்துல அவர்கள் 70 வருஷம் மிகுந்த பாடு வேதனைகள் அனுபவிப்பார்கள். 70 வருஷம் நிறைவேறி முடியும் போது நான் அவர்கள் அந்த தேசத்திலிருந்து, அந்த தேசத்து ராஜாவுடைய இருதயத்தில் நான் இரக்கம் ஏற்பட பண்ணி அவளை அனுப்புவேன் என்று சொன்னார். இந்த 70 வருஷம் கடந்து போகும் வரைக்கும் பாபிலோனில் இருந்த இந்த யூதா ஜனங்கள் மிகுந்த பாடு வேதனை அனுபவித்தார்கள். சிலருக்கு மட்டும் அரண்மனையில் சின்ன வேலை கிடைத்தது, மற்ற மாதிரி பாடு அடிமை வேலை தான் அவங்க செய்தார்கள். ஆண்டுடைய கிருபையினால எஸ்ரா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நாட்டு புதிய மன்னன் சைரஸ் எழும்பினதும், அவன் அந்த தேசத்துக்கு ராஜாவா எழும்பினதும், அவனுக்குள்ள ஆண்டவர் பாபிலோனிலிருந்து யூதா ஜனங்களை அனுப்பிவிடு என்கிறதான ஒரு உணர்த்தல். அதோடு கூட அவனுடைய முற்கால பிதாவாகிய நேபுகாத்நேச்சார் இடித்து போட்ட கர்த்தருடைய ஆலயத்தை இங்கிருந்து புறப்பட்டு போறவர்கள் கட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லி அனுப்பு என்று சொன்னார். எரேமியாவோடு ஆண்டவர் பேசினது போலதான் 70 வருஷம் முடிகிற அந்த நாளில் பாபிலோன் ராஜா யூதா ஜனங்களை எருசலேமுக்கு அனுப்பி வைத்தான். வேதத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிற எசாயா 60:22 அவர்களுள் சிறியவர் 1000 பெருகுவர், அற்பரும் ஆற்றல் மிகு மக்கள் இனமாவர். நானே ஆண்டவர், ஏற்ற காலத்தில் இதை நான் விரைவாய் செய்து முடிப்பேன். ஆண்டவர் செய்து முடிக்கிறவர், அதுவும் விரைவாய் செய்து முடிக்கிறவர். ஒவ்வொன்றையும் அதனதன் காலத்தில் அவர் நேர்த்தியாய் செய்கிறவர். உங்களுக்கென்றும் வாக்கு பண்ணின வாக்கு தத்தத்தின் பிரகாரம் உங்களையும் அவர் நிச்சயமாய் நடத்துவார். நீங்களும் பெற்றுக்கொண்ட வாக்கு தத்தத்தின் பிரகாரமான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து அனுபவிப்பீர்கள். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இறை வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய தேவன் பொறுப்பெடுத்துக் கொண்டு நடத்துவீராக. உங்க கரத்துக்குள்ளே இவர்களை ஒப்புக் கொடுக்கிறேன். தேவைகளை சந்தியும், அற்புதமாய் நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. சமாதானம்.